ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் காயெல்லாம் இருக்குது, அதை பறிக்கிறது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க என்னென்ன காய் இருக்குது அப்படின்னு பார்த்து பறிச்சுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது, இந்த வைலட் கலர் கத்திரிக்காய், அதை பறிச்சுக்கலாம். இப்போ சம்மர் முடிச்சுட்டு அடுத்து வர இந்த காற்று சீசனில் செடியெல்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்குது. இப்போ கத்திரிக்காய் பறிச்சிட்டேன், இடையில ஒரு வெண்டைக்காய் இருந்துச்சு, அதையும் பறிச்சிட்டேன். அப்புறம் குடமிளகா ஒரே ஒரு செடி இருக்குது, அதுவும் இப்போ காய்ச்சி முடிச்சிருச்சு, காஞ்சி போகிற கண்டிஷனில் தான் இருக்குது. சின்ன சின்னதாக இருக்குது காய், அதையும் கொஞ்சம் பறித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் குடமிளகா பழுக்கவும் செஞ்சிருச்சு. அடுத்து கொஞ்சம் கொத்தரங்காய் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இப்போ குடமிளகா செடி அடுத்த பேட்சுக்காக நம்ம வீட்லேயே கொஞ்சம் குடமிளகா விதை எடுத்து வச்சுருந்தேன். இந்த காயிலிருந்தே கொஞ்சம் பழுத்த காயிலிருந்து குடமிளகா விதை எடுத்து வச்சுருந்து 1 மந்த்து கழித்து நாற்று விட்டு இப்போ செடியும் எடுத்து நட்டுட்டேன். அதை அப்புறமா காமிக்கிறேன். அது கொஞ்சம் கொத்தரங்காய் இருந்ததெல்லாம் பறித்து வச்சுட்டேன். தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது சின்னதாக, அதையும் பறித்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், வெந்தயக்கீரை ஏற்கனவே இது பறிச்சிருக்கேன், இந்த பெரிய பேக்கில் போட்டிருந்தேன், ஏற்கனவே பறித்து சமைச்சிட்டேன். அடுத்து இதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. இந்த வெந்தயக்கீரையிலையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அடுத்து வெண்டைக்காய் இருந்துச்சு, இது அடுத்த நாள் பறிச்சது, கொஞ்சமாக இருந்துச்சு வெண்டைக்காய், ஒரு குழம்புக்கு மட்டும் ஆகிற மாதிரி, அதையும் பறித்து வச்சிட்டேன். அப்புறம் புதினா கீரை கொஞ்சம் வேணும் பிரியாணிக்கு, அதையும் கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு க்ரோ பேக்கில் ஒரு 10 வெங்காயம் தான் இருக்கும், சின்ன வெங்காயம் நடவு பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் முள்ளங்கி போட்டிருந்தேன், கொஞ்சம் இடம் காலி இருந்ததுன்னு சொல்லி வெங்காயம் ஊனி வச்சுருந்தேன். 10 வெங்காயம் தாங்க இருக்கும். இப்போ சூப்பராக விளைஞ்சிருக்கு. இந்த ஒரு 10 வெங்காயம் நட்டதுலேயே எனக்கு 1 கிலோ வெங்காயத்துக்கு மேலே கிடச்சிருக்கு. இந்த வெங்காயம் நடவு பண்ணி ஒரு 2.5 மாதம் தான் இருக்கும். நம்ம இன்னும் ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த வெங்காயத்தோட சைஸ் இன்னும் பெருசாக கூட கிடைக்கும். நான் இதெல்லாம் கொஞ்சம் சாஞ்சிருச்சு, இடையில கொஞ்சம் தூறல் விழுந்ததெல்லாம் கொஞ்சம் எல்லாம் சாஞ்சிருச்சு. அப்படிங்கிறதுனால இதை இப்போ பறிச்சிட்டு இருக்கேன். நம்ம பறிச்சுட்டு இதை வேணுங்கிற வெங்காயத்தால் பிஞ்சு தாளாக எடுத்துக்கிட்டு சமைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறது அப்படியே அந்த வெங்காயத்தோடையே அந்த தாளோடையே அப்படியே நிழலில் காய போட்டோம்னா, நியூஸ் பேப்பரோ இல்லை அந்த கோணி சாக்கு இருக்குல்ல, சணல் சாக்கு, அதை விரித்து போட்டு இதை அப்படியே நிழலில் பரவலாக ஒரு 10 நாளைக்கு போட்டோம் அப்படின்னா இந்த தண்டில் இந்த வெங்காயத்தாளில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் வெங்காயத்துக்கு இறங்கும், நல்லா கலர் கொடுக்கும். வெங்காயம் நல்லா காஞ்சும் இருக்கும், அதில் இருக்கிற மண்ணெல்லாம் கூட உதிர்ந்துடும். நானும் அது மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் இதில் இருக்கிறத எல்லாத்தையும் பறிச்சிடலாம். இடையில நடுவில் இந்த கொஞ்சம் இடத்துல மட்டும் பாருங்கள், கொஞ்சம் வெங்காயம் அப்படி இத்து போகுது, அந்த இடத்துல மண் டைட்டாக இருக்குது. அதை குச்சி வச்சு கிளறி அப்புறமா வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயத்தாள் நம்ம எக் ஃப்ரைட் ரைஸு இல்லை ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி எதேனும் செஞ்சோம் அப்படின்னா, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், புலாவ் இதெல்லாம் செய்யும்போது கூட கடைசியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயத்தில் இருக்கிற அதே அளவு சத்து இந்த வெங்காயத்தாள்லேயும் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பேக்கில் இருந்ததை ஃபுல்லாக அந்த குச்சி வச்சு எல்லாம் கிளறி விட்டு கட்டாகி இருந்துச்சுல்ல, அந்த வெங்காயத்தை எல்லாம் எடுத்துட்டேன். அடுத்து இன்னொரு க்ரோ பேக்கில் வெங்காயம் போட்டிருந்தேன், அதுவும் எல்லாம் சாஞ்சிருச்சு, மழை நாள் விழுந்ததில் சாஞ்சிருச்சு. ஒரு வெங்காயம் சாம்பிளுக்கு விளைஞ்சிருச்சான்னு பிடுங்கி பார்த்தேன், விளைஞ்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். இது தூறல் விழுந்ததில் எல்லாமே சாஞ்சிருச்சு. இல்லைன்னா இன்னொரு 10-15 நாள் கூட விடலாம், நல்லா வெங்காயத்தோட சைஸ் பெருசாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த 2 க்ரோ பேக்கையும் இதில் இருக்கிறதெல்லாம் வெங்காயத்தெல்லாம் பறிச்சுட்டு இதில் ஆட்டு எரு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போட்டு கிளறி வச்சோம்னா ஒரு 10 நாள் கழித்து அடுத்தது இதில் பீட்ரூட்டு, நூக்கல் இந்த மாதிரி எல்லாம் நடவு பண்ணலான் இருக்கேன். சின்ன வெங்காயம் நம்ம நடவு பண்ணும்போது கொஞ்சம் பழைய வெங்காயமாக நடணும், சிங்கிளாக ஒத்தையாக நடணும். அந்த மாதிரி நட்டோம் அப்படின்னா நிறைய விளைச்சல் கொடுக்கும். 3 மாதம் வரைக்கும் விடலாம். இப்போ பாருங்கள், இந்த பேக்கில் இருந்த வெங்காயத்தை எல்லாமே பறித்து வச்சுட்டேன். இதை இப்போ கீழே கொண்டுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. இதை அடியில் நியூஸ் பேப்பர் விரித்து போட்டு எல்லா வெங்காயத்தையும் கொட்டிட்டு இதில் பிஞ்சு வெங்காயத்தாளாக இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து சமையல் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நம்ம பொரியல் கூட பண்ணலாம், ஃப்ரைட் ரைஸ்க்கு கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சூப்பராக இருக்குது. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டு செடியில் புடலங்காவும் பீக்கங்காவும் காய்ச்சிருந்தது, அதையும் பறித்து வச்சுருக்கேன். அப்புறம் மாடி தோட்டத்தில் இது அடுத்த நாள் இது புதினா கொஞ்சம் நிறைய இருக்குது. இந்த காற்றுக்கு எல்லாம் அசைஞ்சு அப்படியே காஞ்சு போகிற மாதிரி இருக்குது எல்லாம், அதனால் எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். இதுதான் அந்த குடமிளகா செடி எடுத்து நட்டிருக்கேன். ஒரு 6 செடி இருந்தது, எடுத்து நட்டிருக்கேன். இந்த பெரிய க்ரோ பேக்கில் 4 குடமிளகாய் செடியும், பக்கத்தில் இருக்கிற 2 பேக்கில் தனித்தனி செடியாக ஒவ்வொரு செடி, மொத்தம் 6 செடி நட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் சிகப்பு முளைக்கீரையும் போட்டிருக்கேன்.
செங்கீரைன்னு சொல்லுவோம்ல அது. அப்புறம் இதுதான் அந்த புதினா இருந்த பேக் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு எல்லாம் ஆஞ்சு வச்சுட்டேன். இது வந்து இன்னொரு நாள் எடுத்தது, கொஞ்சம் புளிச்சக்கீரை இருந்தது, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தடவைக்கு மட்டும் சமைக்கிற மாதிரி ஒரு 10 கோல் தான் இருக்கும், அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது திரும்ப தளைஞ்சு வந்துடும். அப்புறம் வெண்டைக்காய் இருந்துச்சு, இது ஒரு நாள் பறித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.